ஓகே மக்களே, இப்போ இந்த டாயை இங்கே வச்சுட்டோம். இதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. சரி வாங்க போவோம். இங்கே ஓப்பன் ஆகும். என்னது இது மக்களே? பாப்பி. பாப்பி இல்லை, ஹக்கி வக்கி. பின்னாடியே தொத்திட்டு வரான் மக்களே. ஓடு 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 ஓடு. எப்படி தொத்திட்டு வரான் பாருங்களேன். ஐயோ உள்ள வரான். எனக்கு வழி வேற சரியா தெரியல மக்களே. எப்படி போறதுன்னே தெரியல. அப்படியே போவோம். மக்களே ஐயோ கஷ்டம் கஷ்டம், அவ்வளோதான். ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 1 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே பக்குன்னு ஒரு கேம் தான். ஸோ இது வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே மக்களே, டைட்டில் வந்துருச்சு பாப்பி ப்ளே டைம்னு. உள்ளே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியல. ஃபைண்ட் த ஃப்ளவரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எதுக்கு தெரியல மக்களே. இது அப்படியே இருக்குது. கேம் எப்படி விளாடணும்? ஓகே வந்துருச்சா? ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், வெல்கம்னு போட்டுட்டான் ஹக்கி வக்கி. இந்த பொம்மை பேர் வந்து ஹக்கி வக்கி. இந்த இடமே பார்க்குறதுக்கு ஒரு கேசட் கிடச்சிருக்கு. இதை போய் ஒரு இதோ இங்கே தான் போடணும். என்னது? ஐயோ காது வலிக்குது மக்களே. அதெல்லாம் விட்டுருவோம். தேவையில்லாமல் போட்டோம் போல இருக்கே. ஓகே, ப்ளூ ஹேண்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இவன் வேற கத்துறான். ஐயோ வாய மூடுறா. பாருங்க மக்களே, ஷோபா கத்திக்கிட்டே இருக்கான். பாப்பி வாண்ட்ஸ் டு ப்ளே. இதுதான் பாப்பி. இது ஒரு கலர் கோடு மாதிரி இருக்கு. ஏதாவது போடுவோம். ராங்கு மக்களே, வேற எங்கேயாவது தேடுவோம். இவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான். நிறுத்துடா. எப்படி நின்றுச்சு. ஈட் ஹெல்தி லைக் ப்ரோ. பாருங்களேன், இப்போ வந்து இது வந்து ஒரு டாய் ஷாப்பில் இருக்கும். அங்கே ஒரு பேய் பொம்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே அந்த பேய் பொம்மை வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா, இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரையும் போட்டு தள்ளியிருக்கு. அதை போய் நம்ம அழிக்கணும். இப்போ வந்து இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, க்ரீன், பிங்க், எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு, இந்த எல்லா கலரையும் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த டோர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். நம்ம போகலாம் மக்களே. போடுவோம் வாங்க. ஓகே போட்டாச்சு. இதை பாருங்களேன். ஓகே ஓகே இதில் வந்து ப்ளே டைம். ஓகே, இப்படி கை மாதிரி கிராப் பேக்கா அது பேர். கை வைப்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்ட்ராப்ஸை டைட்டன் பண்ணிக்கணுமா. அப்புறம் 2 கேனானையும் ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு பொருள் தூரத்தில் இருந்தால் இந்த கை அப்படியே இழுத்துட்டு வந்துடும். ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஓகே, இது 2 கையும் வச்சு பண்ணலாமா? மனுஷங்க தலையே பிச்சு போடணுமா? அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து யூஸ் ஓகே கரண்ட்டு கொடுக்குறது மக்களே. தேங்க்யூன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கிராப் பேக்கை வந்து நம்ம செய்யணும். செஞ்சுட்டு அந்த 2 ஹேண்டையும் பண்ணிவிட்டு ஒரு பொம்மையை செஞ்சுட்டு அதை வச்சு ஹக்கி வக்கி கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு பொம்மையை எழுப்பி பண்ணணும். எவ்வளோ வேலை. ஸோ பார்த்து போவோம் மக்களே. ஓ
க்ரௌச் ஆகி தான் போகணும் மக்களே. ஓகே, ப்ளூ ஹேண்டை பண்ணிடுவோம். இல்லை என்ன இருக்க போதும். ஓகே மக்களே, என்னது இது? நம்மளே பார்க்குறோம். ப்ளே டைமா? என்னது இது? ஐயோ, என்னது இது? ஹகி வகி நை. ஓ, இந்த ஹகி வகி பொம்மை வந்து 1984 வந்து செஞ்சாங்களாம். அப்புறம் ஏதோ போட்டிருக்காங்க அவனை பற்றி. எல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்ல மக்களே, ஏன்னா நம்மளுக்கு அவனை ஏற்கனவே தெரியும். அவனை பற்றி ரொம்ப பயங்கரமான பேய் அவன். இதுதான் அந்த பேய் பொம்மை, ஹக்கி வக்கி. அம்மா, கரண்ட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இவன் கையில் சாவி இருக்கும் மக்களே. ஏதோ சொன்னேன்ல லாஸ்ட் டைம் இதில் இல்லை, இந்த டைம் இருக்குது. சொன்னேன்ல பேய் பொம்மை தான். இப்போ போயிட்டு கரண்ட்டை கொடுத்துடணும். இந்த ஹேண்டு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கரண்ட்டு கொடுக்க. ஓகே, டோன்ட். ஓகே, எதெல்லாம் வந்து பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மக்களே. ஸோ நம்ம வேறு எங்கேயாவது அங்கே போய் கரண்ட் சப்ளை கொடுப்போம். இங்கே இதோ இருக்குது. அம்மா, பயந்துட்டேன். ஓகே, இப்போ இது மேலே போயிட்டு நம்ம அங்கே போய் கொடுக்கணும். இது வரல வந்துச்சா? என்ன ஹக்கி வக்கியா காணோம்? எந்திரிச்சு ஓடி போயிட்டா மக்களே எங்கேயோ. பிபி வாயா மிஸ்ஸிங். ஓப்பன் பண்ணி வச்சிருங்க. இது என்னது இது? என்ன கைது மக்களே, அவன் கையை பார்த்தீங்களா? வெளியே இருந்து உள்ளே எடுத்துட்டு போறான். அப்போ இங்க உள்ளதான் போயிருக்கான். ஐயோ, இந்த எனக்கு பக்குன்னு இருக்குது மக்களே. எங்க போறதுன்னே தெரியல. இந்த ஹகி வகி ஒரு சைடு இருக்கான். என்னது தண்ணியா இல்லை போற வழியா? ஏதோ ஸ்மோக் மாதிரிலாம் போடுறாங்க. சரி போவோம். என்னடா மியூசிக்கை போட்டு பயமுறுத்துறீங்க? இங்கே ஒரு இது இருக்கு மக்களே. அது கேசட் வேணும். ஆமாம், நம்ம க்ரீன் கலரில் ஒரு கேசட் போட்டு பார்த்தோம்ல, அது ஹக்கி வக்கியை எப்படி கொல்றதுக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பானோ. நான் வேற காது வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்காம விட்டேனே. சரி பார்த்துப்போம் மக்களே, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். ஒரே ஒரு கை தான் இருக்கு. இதோ இங்கே வந்து ரெட்டு, ப்ளூ, எல்லோ, க்ரீனுன்னு தேவை. அப்போ வந்து அந்த ரெட் ஹேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே மக்களே, இப்போ வந்து இங்கேருந்து கீழே குதிச்சிருவோம். அப்படி தலை கை தனியாக பிஞ்சு இருக்கு மக்களே ஒரு பொம்மைக்கு. ஓகே, எல்லோ தானே இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேலே போகணும். மேலே சுற்றிட்டு தான் போகணுமா? வேறு ஏதாவது வழி இருக்கா நம்மளுக்கு? நம்ம கேமுக்குள்ளே இவ்வளோ லேட்டாக வரேன். ஓகே மக்களே, வேறு ஏதாவது போல வழி இருக்கா? நம்ம கேமுக்கு புதுசு மக்களே, அதனால் தெரியல. சரி வாங்க போய் பார்ப்போம். நீ கூட தலை பிடிச்சிட்டு வந்த என்ன தலை கொஞ்ச நேரமாச்சு விடாமல் வீடியோ எடுத்துட்டேன். இது என்ன கலரு சரியா தெரியல. க்ரீன்னு நினைக்கிறேன் மக்களே. போடு க்ரீன் எல்லோ கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதை கீழே போட முடியாது.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அதனால என்னடா கையும் மட்டும் போது இந்த மாதிரி பார்த்ததே இல்லையேண்ணா. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதை போட்டுப்போம். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இப்போ வந்து ஓ எனக்கு இது தெரியும். அந்த தெரியும் அந்த சீன்லாம் முடிஞ்சே போச்சு. பாருங்க மக்களே, எலிக்குட்டி இப்பதான் குளிச்சுட்டு வரான். அந்த சீனை முடிஞ்ச போன சீனை போய் இப்போ சொல்கிறா. இப்போ நம்மளுக்கு ரெட் ஹேண்ட் வரப்போகுது. இந்த கையை ப்ளூ ஹேண்ட் தான் அவ்வளோ நேரம் வந்துச்சு. ஆமாம், இந்த ஹேண்டை வச்சு விளாடுறதுக்கே ஜாலியாக இருக்கு மக்களே. என்னடா டைரெக்டாக இங்கே வரும்னு பார்த்தா கீழே போயிடுச்சு. சரி, ஏதோ ஒன்று மக்களே, நம்மளுக்கு இப்போ 2 கை கிடச்சிச்சு. ஓகே, டிஃப்ரெண்ட்டான ஹாரர் கேம். 2 கையாவும் வச்சு இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே. என்னடா இத்தனோண்டு பண்ணிட்டு? ஆமாம், என்னது இது? ஆமாம்ல, அந்த பொம்மைகள். இல்லை ஆனால் வந்து நம்ம பொம்மையை போடுறது நினைக்கிறேன். இதுக்குள்ள பாப்பி ப்ளே டைம் வந்த பாப்பி இல்லை ஹக்கி புக்கி இல்லை இரு ஹக்கி புக்கி இல்லை வந்து பிடிக்க இதுக்குள்ள வர மாட்டேன், வேற ஒரு மிஷின்ல வருவோம். இது வந்து கரண்ட் கொடுக்குற. ஆமா, இப்போ ஹக்கி புக்கி எங்க இருக்கிறான்? அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான் மக்களே. என்னடா இன்னொரு கை காணோம். டேய் என்னடா மக்களே, என்ன மக்களே, பல்பை சுற்றிட்டு தான் போகணுமா? சுற்றிட்டு போகணும். ஓகே மக்களே, கரண்ட்டு கொடுத்துட்டோம். ஓகே, வெளியே போகணும். என்னது இது? இப்படி ரெட்டா எரியுது. டாய்ஸ் எல்லாம் கீழே போடுறாங்க. ஒண்ணுமே புரியல மக்களே. அப்பாடி, எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். வெளியே வந்துட்டோம் மக்களே. எப்படி டாய்ஸை தூக்கி போட்டாங்க? ஒரு பொம்மையை செஞ்சுட்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த டோர் ஓப்பன் ஆகும். நோபடி லீவ் வித் யூ. ஓகே மக்களே, மேக் அ ஃப்ரெண்டா? என்னடா இது? மேக் அ ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்காங்க. தேவையில்லை, நீட்ஸ் பவர். இப்போ தான் பவர் கொடுத்தோமே மக்களே, அந்த பவர் இல்லையா? இன்னொரு பவரும் இருக்குமோ? ஓகே, இதை பண்ணிடுவோம். பண்ணிட்டோமா பண்ணலையானே தெரியல மக்களே. இது என்னது? இது அக்வாரியம் மாதிரி இருக்குது. சரி, ஓகே போகலாம் மக்களே. மேலே போவோம். மேலே போய் ஏதாவது திங்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேரக்டராக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா, இந்த டாய் ஷாப்போட எம்ப்ளாயி கேரக்டராக தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளூ கை கிடச்சிச்சு. கேசட்டை போட்டு லிசன் எங்கடா டீம் இங்கே இருக்கா. கேட்டுக்கிட்டே நடந்து போவோம் மக்களே. Playing with toys when I was young was so magical. I could go straight from my bedroom floor to anywhere in the world. It was such a great feeling. And being able to ஓகே மக்களே, இங்கேயும் பவர் கொடுக்கணும். kids with that same experience, that's a pretty great feeling too. இதை பண்ணிட்டு போகலாம். இதுக்கு பவர் கொடுத்து Being a kid, I mean. And it's weird. வலிப்பு. Adults are just kids, but older. I don't think anyone ever really feels like என்ன an adult. புரியலையே மக்களே. எங்கே போய் மாட்டணும்? கை வேற அவ்வளோவா போகாது. வேற ஐடியா கண்டுபிடிக்கணும். You can't stay young forever. There's things though. என்னடா இது? Trees that can stay alive even while being way older திரும்ப than Earth. மாட்டிட்டு I mean, the oldest people to ever live
ஓகே ப்ளூ ஹேண்டை ட்ரை பண்ணுவோம் மக்களே. அதுக்கப்புறம் ரெட் ஹேண்டையும் போட்டு பண்ணால் முடியும். பண்ண முடியலையே. போட்டோமா? ஐயோ போட்டோமானே தெரியல. பேசிக்கிட்டே இருக்கிற கேப்பில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு லிசன் பண்ணல மக்களே. திரும்ப அந்த போட்டு கூட பார்க்க முடியாது வேற. ஐயோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறோம். ஓகே வேற எங்கேயோ போடணும். இங்கே தான் போடணும் மக்களே. போட்டோம் பவரு. இப்போ நம்ம கீழே போகணும். ஓகே கீழே போயிடுவோம் மக்களே. இந்த சத்தத்தால அந்த ஹக்கி புக்கி வர போகுது. அது ஹக்கி புக்கி இல்லை, ஹக்கி வக்கி எலிக்குட்டி. ஓகே மக்களே பவர் ஆன் ஆயிடுச்சு. தொட்டுருவோம். என்ன மக்களே? சரி ஆன் பண்ணிட்டு எல்லாமே வரும். இதுக்குள்ளதான் அப்பா அந்த ஹக்கி புக்கி வருவானா? இல்லை இதுக்குள்ள இல்லை, அது வேற அந்த பக்கம். பாருங்க மக்களே கண்ணு ஆடுது அந்த மிஷினுக்கு. ஏதோ பயங்கரமா இருக்கு. ஆமா ஏன்னா அது மான்ஸ்டர் பேயில. என்னைய பார்க்காம வேற யாரை பார்க்கும்? நம்ம மட்டும் தானே இங்க இருக்கோம். இங்க அமைதியா இது எலிக்குட்டி. பாருங்க பொம்மையோட பார்ட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பொம்மையை உருவாக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து தான் பொம்மையை உருவாக்க போகிறோம் மக்களே. ஸோ கேர்ஃபுல்லாக விளாட்ணும். எங்கே இருந்தாலும் ஹக்கி வக்கி வந்துடுவான். ஓகே மக்களே ஏதோ வருது. இல்லை என்ன தான் வரப்போகுதுன்னு தெரியல. பொம்மை செஞ்சு கொடுத்துருமோ? பொம்மை செஞ்சு கொடுத்தா நல்லா போடுங்க மக்களே. பொம்மை வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பொம்மையை போய் வச்சிடணும். ஓகே பொம்மையை வச்சிட்டோம் மக்களே. அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே மக்களே தப்பிக்க போறோம். என்னடா இது? ஓகே மக்களே ஓடுவோம் மக்களே. அவன் எங்க இருந்தாலும் வந்துருவான். கண்ணு வேற தெரியல இந்த இருட்டுக்குள்ள. உள்ள வரான் மக்களே, உள்ள வரான். ஐயோ எந்த பக்கம் ஓடுனே தெரியலையே. எனக்கு சரியா வழி வேற தெரியல. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு போணும். அது ரைட் சைடு. ஐயோ எங்க ஓட? ஐயோ கடிச்சான். அவ்வளவுதான். இப்ப ரெண்டாவது ரவுண்டு மக்களே. கெட் அப். கெட்டப்னு சொல்றது அவன் வாயை போட்டு கிழிச்சிருவேன். இது அமைதியாரு. இப்ப ரெண்டாவது ரவுண்டு கூட்டிட்டு விட்டு போலாம் மக்களே. இவன் பார்க்கவே கிழிஞ்ச வாய். நீ என்ன பண்ணுவியாடா? போலாம் மக்களே. ஓகே மக்களே இங்க பாருங்க உள்ளேயே வரான். பிபி வாலு அமைதியா வாய. எப்படி போறதுன்னே தெரியல மக்களே. இந்த சைடு அந்த ரைட் சைடு போனா அந்த ரைட் சைடு திரும்பினாலே சவத்துல முட்டுற மாதிரி ஆயிடுது. ஐயோ என்னடா போகுது? ஐயோ வந்து போச்சே. திரும்ப என்னடா எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம். ஆனா இந்த ஹக்கி வக்கி வேற பின்னாடியே தொத்திக்கிட்டு வரான் மக்களே. ஃபாஸ்டா போகணும். பாருங்க உள்ள வரான்.
கீழே போமா கீழே போயிட்டேன் இப்போ எந்த சைடு ஓகே அப்படியே போவோம் மக்களே இப்போ வந்து left side நோய் எடுத்துட்டு வந்துட்டோம் நோய் எடுத்தனாலும் இவ்வளோ பெருசாக போகுது அப்போனா நோய் இருக்கிற இடத்துல தான் போகணும்னு நினைக்கிறேன் மக்களே பின்னாடியே ஒத்திக்கிட்டு வரோம் மக்களே right side போகணும் டவுனு அதுக்கப்புறம் என்ன வழி அது என்ன வழி ஏன்டா போனீங்க தலைவேலை இடம் கிடைச்சிச்சு ஓடுறா என்ன மக்களே இப்படி தோற்றுறான் ஓடுறா இன்னும் இவன் ஸ்லோவா போறான் வெளியே வந்துட்டான் கரெக்டா இந்த பாக்ஸை தள்ளி விட்டா அவன் செத்துருவான் கீழே விழுந்து தள்ளி விடு எப்பாடி ஐயா ஒரு வழியா நம்ம மக்களே அவன் கீழே விழுறதை விட நம்மளையும் சேர்த்து இழுத்துட்டு போய் கீழே விழ வச்சுட்டான் மக்களே பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் நான் உண்மையாகவே நம்ம பின்னாடி ஒரு ஜந்து துரத்திட்டு வந்த மாதிரியே இருக்குது நானே ஓடுற மாதிரி இருக்குது அந்த பேய் தொத்திட்டு வருது நம்மளை அடைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே நான் ஃபீல் வருது சும்மா கிளைமேக்ஸ்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிராஃபிக்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ போட்டிருப்பாங்க மக்களே ஒரு பொம்மையை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ அந்த பொம்மையை எழுப்பணும் அப்படின்னா கேம் வந்து முடிஞ்சிடும் சாப்டர் 1 ஸோ இதை போட்டு கேட்டுக்கிட்டே போவோம் என்ன ஓட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா மக்களே தமிழ்ல சொல்றான் இல்லை இங்கிலீஷில் சொல்கிறான் பாப்பி ப்ளே டைம் தமிழில் வருமா ஓகே என்னது நோ ஸ்டாப் கோ பேக் டர்ன் அரவுண்டா ஆஹா அதான் இரு நம்ம வச்ச அந்த அப்படிலாம் சொல்லக்கூடாது மக்களே அப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அந்த வழியில தான் போகணும் ரக்ஷி நோ ரன்னு போட்டுருக்க அப்படின்னா ஓடாத வாயை மூடு ஓகே போய் பொம்மையை எழுப்பி விட்டுருமோ ஓகே மக்களே இங்கே எங்கே அந்த பொம்மை ஓப்பன் பண்ணும் இது இல்லை அங்கே போகணுமா இங்கே பாருங்க வீடுலாம் இருக்கு இதா ஒருவேளை அந்த பேய் பொம்மையோ இல்லாட்டி நல்ல பொம்மையோ அதுக்கு வீடு கட்டி வச்சிருப்பாங்களோ ஓகே இந்த ஸ்ட்ரெயிட்டான ரூமில் தான் இருக்கும் இது பாருங்களேன் பொம்மை கியூட்டாக இருக்கு இது பேய் பொம்மையா இல்லை நல்ல பொம்மையா யாருக்கு தெரியும் மக்களே பட் க்யூட்டாக இருக்குது வாவ் க்யூட்டாக இருக்குது அந்த பொம்மை 2 போனி டெயில் போட்டுக்கிட்டு அந்த இந்த கேம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மக்களே ஓகே திறந்து விட்டுருவோம் என்னடா இது யார் ஓப்பன் மை கேஸா என்னடி சொல்கிற அப்படி தான் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே நம்ம தெரிஞ்சு பேய் பொம்மையை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் இதோட சாப்டர் 2ல் இதுதான் வந்து கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்கும் நான் ஜெனி கேமிங்கில் பார்த்தேன் அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த குழந்தை தெரியல இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் அடுத்த வீடியோ என்ன பண்ணோம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய் லவ் யூ ஆல்